ஹலோ வியூவர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேனா, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் ஆயிடுச்சு வீடியோ போட முடியல. இடையில வந்து ஃபிசிக்ஸ் வீடியோஸ் தான் போட்டோம். ஸோ ப்ரெசென்ட் டென்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரெசென்ட் டென்ஸ் 4 டைப் இருக்குது. ப்ரெசென்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அப்புறம் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அப்புறம் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், அப்புறம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ 4 டைப் முடிச்சிட்டோம். இப்போ வந்து 9வது டைப் போகிறோம். 9வது டைப் மீன்ஸ் நமக்கு ஃபியூச்சர் டென்ஸில் 4 டைப் இருக்குது. ஓகேங்களா? சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் கண்டினியூஸ், அப்புறம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பார்க்கலாம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சரில் நமக்கு என்னது எதிர்காலம். ஓகேங்களா? இந்த டைமுக்கு அப்புறம் நடக்க போகிறது எல்லாமே நமக்கு என்னதுன்னா எதிர்காலம் சொல்லுவாங்க. ஓகே, ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, இனிமேல் நடக்க போகிறது. ஓகே, அதுக்கு பேர் தான் நமக்கு ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நாளைக்கு நான் ஊருக்கு போவேன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? எங்கள் அப்பா நாளைக்கு வருவார். ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு என்னது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ இது கூட நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா எப்போவுமே சப்ஜெக்ட் என்னது ஐ, வி, யூ, ஹி, சி, இட், தே. ஓகேங்களா? ஐனா என்னது நான், அது ப்ளூரல் சொன்னது நாங்கள்னா வி. அதே மாதிரி யூ அப்படின்னா நீங்கள்னாலும் யூ தான். ஓகேங்களா? இது செகண்ட் பர்சன். தேர்ட் பர்சன் அது ஹி, சி, இட், அவன், அவள், அது. ஓகேங்களா? அப்புறம் அவர்கள்னா தே. ஸோ இது கூட நம்ம என்ன பண்ணணும், வில் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்னா பக்கத்தில் வில் யூஸ் பண்ணணும், WILL. ஓகே, வில் யூஸ் பண்ணி பக்கத்தில் என்ன பண்ணணும், வெறுப்போட ப்ரெசன்ட் ஃபார்மை போட்டு அதுக்கு பேர் என்னதுன்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேங்களா? நான் ஒரு தமிழில் 2-3 சென்டென்ஸ் சிம்பிளாக எழுதி வச்சிருக்கேன், அதை நீங்கள் பார்த்தலாம். ஓகே, ஸோ நான் உன்னை பார்க்க வருவேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வருவேன் அப்படின்னு இருக்கும். வருகிறேன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், வந்தேன் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், வருவேன்னா ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் உன்னை பார்க்க வருவேன் எப்படி இருக்குது, நான்கிறது நமக்கு இது சப்ஜெக்ட். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், அதை தான் நீங்கள் தூக்கி ஃபர்ஸ்ட் போகணும். ஓகே, அப்போ சப்ஜெக்ட் ஐ என்ன போகணும், ஐனா நான். ஓகேங்களா? உன்னை பார்க்க வருவேன்ங்கிறது நமக்கு என்னது ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், ஐ பக்கத்தில் சிம்பிள் ஃபியூச்சர்னால நம்ம என்ன பண்ணணும், வில் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? வில், ஐ வில் கம். ஓகேங்களா? வெர்போட ப்ரெசன்ட் ஃபார்மை தான் போடணும். ஓகேங்களா? ஸோ தட் ஐ வில் கம். ஓகேங்களா? என்ன, ஐ வில் கம் போட்டாச்சு, நான் வருவேன் போட்டாச்சு. எதுக்கு, உன்னை பார்க்க. அப்போ என்ன பண்ணுங்க, இன்னொரு வெர்ப் இருக்குங்க, பார்க்கறது நமக்கு என்னது, அது ஒரு ஆக்ஷன், அது ஒரு வெர்ப். அது வெர்பத்துக்கு என்ன பண்ணணும், ரெண்டாவதாக போடணும். ஓகேங்களா? ஸோ தட் ஐ வில் கம் டு சி. டு சினா பார்க்கன்னு அர்த்தம். ஓகே, ஐ வில் கம் டு சி யூ அப்படின்னா உன்னை. ஐ வில் கம் டு சி யூ, நான் உன்னை பார்க்க வருவேன் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? தமிழ் எழுதுனா இது நமக்கு இங்கிலீஷ் ஃபார்ம். ஸோ ரெண்டாவது பாருங்க, வருவேன் நான் கம்மை யூஸ் பண்ணி நான் வந்து எழுதி வச்சிருக்கேன், நான் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகே, ஸோ அவன் நாளை வருவான், அவன் நாளை வருவான்னு இருக்கு. ஓகே, வருகிறான்னா ப்ரெசன்ட் டென்ஸ், வந்தான்னா பாஸ்ட் டென்ஸ், வருவான்னா ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ எழுதணும், அவனுக்கு பக்கத்தில் நம்ம என்ன போடணும், வில் போடணும். ஓகேங்களா? ஸோ அவன்கிறது வந்து நமக்கு இங்கிலீஷ்ல ஹீ பதிலாக என்ன பண்ணணும், வில் போடணும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் எல்லாத்துக்கூட நம்ம என்ன பண்ணணும், வில் தான் போடும், வேற வெர்ப் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஆனால் இப்போ ஓல்டு ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா ஷெல் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஐக்கும் விக்கும் ஷெல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ கண்ண முடிக்கு நம்ம வில் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? பட் ஹீ வில் கம். ஓகேங்களா? ஹீ வில் கம்னா அவன் வருவான். ஓகேங்களா? நாளைக்கு அதை நம்ம தூக்கி நம்ம பின்னாடி போடலாம். ஸோ தட் ஹீ வில் கம் டுமாரோ. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக சென்டென்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் எப்பவுமே. ஸோ அவர்கள் எங்களுடைய வீட்டிற்கு அடுத்த வாரம் வருவார்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி இருப்பாங்க. அவர்கள் அவங்க எங்கள் வீட்டுக்கு அடுத்த வாரம் வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்படி சொல்கிறது, அவர்கள்ங்கிறது நமக்கு இங்கே வெறுப்பு, சாரி சப்ஜெக்ட். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், தே போட்டுக்கணும். ஸோ தே போட்டோம். இப்போ என்ன பண்ணணும், சிம்பிள் ஃபியூச்சர்னால தேக்கு பக்கத்தில் என்ன பண்ணணும், நம்ம வில் போட்டுக்கணும். தே வில் வருவார்கள்ங்கிறது நமக்கு கம். ஓகேங்களா? தே வில் கம் எங்க, எங்களுடைய வீட்டிற்கு. ஓகேங்களா? எங்களுடைய வீட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், எங்கள் வீட்டுக்கு இல்லாட்டி எங்களுடைய வீட்டிற்கு. அப்போ என்ன பண்ணணும், டு அவர் ஹவுஸ். ஓகேங்களா? ஸோ தே வில் கம் டு அவர் ஹவுஸ். எப்போ, நெக்ஸ்ட் வீக். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பின்னாடி போடணும். ஓகே, தே வில் கம் டு அவர் ஹவுஸ் நெக்ஸ்ட் வீக். அவ்வளோதான், தே வில் கம் டு அவர் ஹவுஸ் நெக்ஸ்ட் வீக். ஓகே, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், சென்டென்ஸ் நம்பர் பெருசு பண்ணிட்டே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ தட் இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் 2-3 சென்டென்ஸ் பார்த்துடலாம். ஸோ அடுத்து பாருங்க, என்ன 2 சென்டென்ஸ் எழுதி வச்சிருக்கேன். அவள் நாளை மார்க்கெட்டுக்கு போவாள், அவள் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போவா அப்படிங்கிறது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேங்களா? நாளைக்கு நடந்தாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்லாம் வரும். ஸோ
ஸோ எப்படி இதெல்லாம் அவளுங்கிறது நமக்கு என்னது சி. ஓகேங்களா, சிங்கிற இடத்துல நீங்கள் எந்த பேர் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ராமு சிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஃபீமேல் பேர் எது வேணாலும் போட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மேல் பேர் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா, மேல் பேர் போட்டால் நம்ம ஹீன்னு போடணும். ஓகே, அவன் வரும். ஸோ வில் வில் மட்டும் போட்டாவே போதும் நமக்கு. வில் போட்டு ப்ரெசன்ட் இங்கே பாருங்க, சப்ஜெக்ட் போட்டு வில் போட்டு வெர்போட ப்ரெசன்ட் ஃபார்ம் போட்டாவே அது என்ன பண்ணணும்னா ஃபியூச்சர் டென்ஸை தான் நமக்கு மென்ஷன் பண்ணும். ஓகே, ஸோ வில் எங்கே போவான்னு நமக்கு வரணும். ஓகேங்களா, தமிழில் தான் நம்ம அழகாக இப்போ எழுத கற்றுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ படிக்கிற +2 பசங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம்னா ஒரு 50% வந்து பசங்க வந்து தமிழில் எழுதி தடுமாறுறாங்க, தெரிய மாட்டேங்குது. அதனால நான் தமிழ் எழுதி போட்டு எழுதுறேன். ஓகே, ஸோ வில் கோ டு. ஓகேங்களா, போகிறதுக்கு நம்ம எனக்கு கோ. ஓகேங்களா, வில் கோனா அவள் போவாள் எங்கே, மார்க்கெட்டுக்கு. வில் கோ டு மார்க்கெட். நாளைங்கிறது டுமாரோ. ஓகேங்களா, டுமாரோ. ஓகே, ஸோ வில் கோ டு மார்க்கெட் டுமாரோ. அது பாருங்க, நான் குரூப் 2 எக்ஸாம் எழுதுவேன். நான் குரூப் 2 எக்ஸாம் எழுதுவேன் நம்ம சொல்றோம். எப்படி எழுதுறது, நான்கிறது ஐ. ஓகேங்களா, அதுக்கு பக்கத்தில் நம்ம வில் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ தட் எழுதுவேங்கிறது என்னது நமக்கு, எழுதுவேங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ தட் வில் ரைட். ஸோ தட் ஐ வில் ரைட் குரூப் 2 எக்ஸாம். இங்கே தேர்வுன்னு எழுதணும், பரவாயில்ல, நான் தமிழ் இங்கிலீஷ் எழுதிட்டேன். ஐ வில் ரைட் குரூப் 2 எக்ஸாம்னா நான் குரூப் 2 எக்ஸாம் எழுதுவேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து பாருங்க, நான் பிரதீபாவை பார்க்க போவேன் அப்படிங்கிறது என்னது, நான் போவேன் அப்படின்னா ஐ வில் கோ. ஓகேங்களா, யாரை பார்க்க, பிரதீபாவை பார்க்க. அப்ப என்ன பண்ணும், ஐ வில் கோ டு. ஐ வில் கோனா நான் போவேன் அர்த்தம். நான் போவேன் அர்த்தம். ஓகே, என்ன, ஐ வில் கோ டு சி. யாரை பார்க்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போடணும். ஓகேங்களா, ஸோ ஐ வில் கோ டு சி. போன சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஐ வில் கோ டு சினா நான் பார்க்க போவேன். ஐ வில் கோ டு சினா நான் பார்க்க போவேன். யாரை பார்க்க, பிரதீபாவை பார்க்க. அப்ப என்ன பண்ணணும், அது தூக்கி பின்னாடி போடணும். ஐ வில் கோ டு சி பிரதீபானா நான் பிரதீபாவை பார்க்க போவேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இது அப்படியே நீங்கள் எழுதி வச்சுங்க. ப்ராக்டிஸ் ஒரு அப்லோட் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லா பேசலாம். ஓகேங்களா, ஸோ தட் வி கேன் சி தட் நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பார்த்தலாம், 4 சென்டென்ஸ். ஓகேங்களா, ஸோ அடுத்து பாருங்க, ஒரு 3 சென்டென்ஸ் எழுதி வச்சிருக்கேன், இதை இன்னைக்கு பார்த்தலாம். ஓகேங்களா, ஸோ அவள் நாளை ஹாக்கி விளையாடுவாள். ஓகே, அவள் நாளைக்கு ஹாக்கி விளையாடுவா. இது நமக்கு என்னது, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இது எப்படி நம்ம, ஸோ அவளுங்கிறது ஷீ போட்டணும். ஓகேங்களா, ஷீ. ஓகே, விளையாடுவாள் அப்படின்னு அர்த்தம் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணணும், வில் பிளே போட்டணும். ஓகே, ஸோ தட் ஷீ வில். விளையாடுறதுக்கு என்ன நமக்கு, பிளே. ஓகேங்களா, அப்போ பிளேயோட ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் பண்ணணும். ஓகே, ஸோ ஷீ வில் பிளே என்ன நமக்கு, ஹாக்கி. ஓகேங்களா, ஷீ வில் பிளே ஹாக்கி எப்போ, நாளைக்கு. ஓகே, ஷீ வில் பிளே ஹாக்கி டுமாரோ. ஓகே, இந்த மாதிரி போட்டுக்கணும். அடுத்து பாருங்க, அவன் நன்றாக படிப்பான். ஓகே, அவன் நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்றான். எப்படி சொல்றது, படிப்பான்னாவே நமக்கு என்னது, ஃபியூச்சர் டென்ஸ். அப்ப என்ன பண்ணணும், ஹீ பக்கத்துல வில் போட்டுக்கணும். ஓகேங்களா, ஸோ ஹீ வில் ஸ்டடி. ஓகே, ஹீ வில் ஸ்டடினா அவன் படிப்பான் அர்த்தம். ஓகே, நல்லா படிப்பான்னு என்ன பண்ணுவோம், வெல் போட்டுக்கணும். ஓகே, ஹீ வில் ஸ்டடி வெல். ஓகேங்களா, அவன் நன்றாக படிப்பான். ஓகேங்களா, ஸ்டடி அதாவது வெர்போட குவாலிட்டி சொல்றது, அதாவது ஒரு செயலோட குவாலிட்டி. நல்லா படிப்பான், நல்லா ஓடுவான், நல்லா சாப்பிடுவான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், பின்னாடி நம்ம வெல் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அதே நல்ல மனுஷன். ஓகேங்களா, நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன், நல்ல ஒரு டீச்சர் அப்படின்னா என்ன பண்ணணும், குட் யூஸ் பண்ணிக்கணும். அந்த இடத்துல குட் பிஸ்னஸ் மேன், குட் டீச்சர். ஓகேங்களா, குட் பர்சன், அந்த மாதிரி. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, அவர்கள் என்னுடன் கான்ஃபரன்ஸ் காலில் பேசுவார்கள். அவங்க எங்களோட கான்ஃபரன்ஸ் காலில் பேசுவாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இது எப்படி சொல்றது, தேனா வந்து அவர்கள். ஓகேங்களா, ஸோ சாரி, அவர்களுங்கிறது வந்து டே. ஸோ தேங்கிறது அவர்கள். ஓகே, பேசுவார்கள்னாவே நமக்கு என்னது, நமக்கு பேசுவார்கள்னாவே ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், நம்ம வில் போட்டுக்கணும். ஓகே, தே வில் ஸ்பீக். ஓகே, அப்போ யார் கூட, என்னுடன். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், முன்னாடி என்னுடன் வித் மீ. ஓகேங்களா, ஸோ தே வில் ஸ்பீக் வித் மீ. கான்ஃபரன்ஸ் காலில் பேசுறது. அப்போ என்ன அர்த்தம், நமக்கு ஓவர் கான்ஃபரன்ஸ் கால் நம்ம பின்னாடி பண்ணணும். ஓகே, அந்த கான்ஃபரன்ஸ் காலுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ஓவர்ங்கிற வார்த்தையை நம்ம சேர்க்கணும். ஓகே, ஸோ தட் தே வில் ஸ்பீக் ஓவர். ஸோ ஓவர்ங்கிறது நமக்கு என்னது, இங்கே ப்ரிப்போசிஷன் நம்ம சொல்லுவாங்க. ஓகே,
they will speak with me over conference call. Conference call. Sorry, conference call. ஓகேங்களா. ஸோ நமக்கு இதான் நமக்கு என்னது, நமக்கு இங்கே ஒரு 9 சென்டென்ஸ் எனக்கு நம்ம பார்த்து வச்சுக்கோம். ஸோ தட் ரிமைனிங் வந்து நம்ம அடுத்தது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இல்லை சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கணும். ஓகேங்களா. ஸோ இதுலேயே நமக்கு எப்படி கொஸ்டின், இந்த வில்லத்துக்கு நம்ம முன்னாடி போட்டால் அது நமக்கு என்னது கொஸ்டின். ஓகேங்களா. அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், எல்லா வீடியோவும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ.